அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவுல 5ஆம் பாவகத்தை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். 5ஆம் பாவ அதிபதி உடைய ஜனனகால ஜாதகத்துல 12 இடத்துல எங்க இருக்காரு, அதுக்கு என்ன பலன், 5ஆம் பாவகம் எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுது, 5ஆம் பாவத்தை வச்சு நம்ம எதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், 5ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய ஆதிபத்திய விசேஷங்கள் என்ன, மேலும் 5ஆம் பாவ அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருந்தா யோகம், எங்க இருக்கிறது அவயோகம், எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா இந்த பதிவுல ஒரு சின்ன ப்ரிப்பரேஷனா ஒரு பொது பலனா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பதிவை இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் கொடுத்துட்றேன். இந்த பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% புரிஞ்சு வந்தாலே ஒரு பெரிய விஷயம் தான். உங்களுடைய பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி சுபகிரகமா இருந்தா 50% 60% உங்களுக்கு பொருந்தி வரும். இதுவே பாவகிரகமாக இருந்தால் இந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிஸ்க்ளைமரா கொடுத்துட்றேன். மேலும் 5ஆம் அதிபதி அமர்ந்த இடம் 5ஆம் அதிபதியையும் 5ஆம் பாவகத்தையும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது நிகழ வாய்ப்புகள் உண்டு. எனவே இது ஒரு பொது பலன் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு இந்த பதிவை முழுமையா பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல 4 பாவ அதிபதிகளை பத்தி நம்ம தெளிவா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 4 பதிவுகளை நம்ம முடிச்சு இப்ப 5வது பதிவாகிய பஞ்சமாதிபதியை பத்தி நம்ம பார்க்க வந்திருக்கோம். சோ பழைய பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்ப பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்தை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். முதலாவது 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இடம். ஆன்மீகம் சார்ந்த ஒரு தெய்வ சக்தியை உணரக்கூடிய இடம். பஞ்சமஸ்தானம் அப்படின்னா நம்முடைய பூர்வ புண்ணிய பலத்தை குறிக்கக்கூடிய இடம். ரொம்ப ரொம்ப விசேஷம். ஜாதகத்திலேயே 5ஆம் இடம், 9ஆம் இடம், லக்னம் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. அது காரணம் என்னன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த ஜெனரேஷனை கிரியேட் பண்ற இடம். 159க்கு அந்த பவர் உண்டு. 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய இடம். அதுல பஞ்சமஸ்தானம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 5ஆம் பாவகத்தை வச்சு நம்ம முற்பிறவியில செய்த பாவ புண்ணியங்களை கணக்கு போட முடியும். அதே மாதிரி ஒரு உள்ளுணர்வு, நம்ம ஆன்மாவுடைய உள்ளுணர்வை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பார்த்தோம்னாக்கா அது 5ஆம் பாவகம் தான். பொதுவாக 5ஆம் பாவகத்தை திரிகோண ஸ்தானத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமா பார்க்கிறோம். திரிகோண ஸ்தானத்துல ஒரு சிறிய கோணமாக இந்த 5ஆம் பாவகத்தை நம்ம பார்ப்போம். பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம், புத்தி ஸ்தானம் இப்படிலாம் இந்த ஸ்தானத்தை நம்ம சொல்லி அழைப்போம். இந்த 5ஆம் பாவகத்துல நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம், எதெல்லாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆதிபத்திய விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னாக்கா அது 5ஆம் இடம் தான். குழந்தை பாகியம், குழந்தைகளுடைய நிலை, பிள்ளைகளுடைய நிலை, பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் 5ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம ஆராய்ச்சி செய்வோம். அதே போல நம்முடைய பூர்வ புண்ணிய பலத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 5ஆம் பாவகம். மேலும் குலதெய்வத்துடைய அருள் உண்டா இல்லையா, நம்முடைய குலதெய்வம் என்ன, குலதெய்வ வழிபாடு உண்டா இல்லையா, குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டிருக்கா இல்ல அவங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் உண்டா, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது இந்த 5ஆம் பாவத்தை வச்சுதான். 5ஆம் பாவகம் யாருக்கெல்லாம் பலமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் குலதெய்வத்துடைய அருள் உண்டு. 5ஆம் பாவகமும் சனி பகவானும் பலமா இருக்கணும். ஏன்னா குலதெய்வத்துக்கு காரகரா வரக்கூடியவர் சனி. எனவே உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் சிறப்பா கிடைக்கணும்னா 5ஆம் பாவகமும் பலமா இருக்கணும், சனி பகவானும் நல்ல நிலையில இருக்கணும். அதே போல ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவகத்தை வச்சு அந்த ஜாதகருடைய ஆழ்மன சிந்தனை எப்படி இருக்கும், நல்ல மனசு கொண்டவங்களா, இவங்க மனசுல நல்ல விஷயம் இருக்குமா, கெட்ட விஷயம் இருக்குமா, இவங்க மன மகிழ்ச்சி நிறைந்தவங்களா இருப்பாங்களா இல்ல மன மகிழ்ச்சி கெட்டவங்களா இருப்பாங்களா, இவங்களுக்கு இசை, இலக்கியம், கலை இதுல எல்லாம் ஆர்வம் இருக்குமா இருக்காதா, மேலும் கலை, இசை, இலக்கியம் இது சார்ந்த வகையில இவங்களுக்கு எந்த அளவுக்கு நாட்டம் இருக்கும், மேலும் ஜாதகருடைய அந்த திட்டமிடுதல் அப்படிங்கக்கூடிய அந்த பிளானிங் மைண்ட் செட் எப்படி இருக்கும், மேலும் ஜாதகருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் பாசிட்டிவ்ல முடியுமா, நெகட்டிவ்ல முடியுமா, காதல் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் இருக்குமா இருக்காதா, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது இந்த 5ஆம் பாவத்தை வச்சுதான். அடுத்து ஒருத்தவங்களுக்கு நல்ல அறிவு, அதை நம்ம எதை வச்சு நம்ம முக்கியமா முடிவு பண்ணுவோம்னாக்கா 5ஆம் பாவகம் தான். நல்ல ஒரு உள்ளுணர்வு அப்படிங்கிறது இந்த 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பறிவே இல்லைனாலும் அனுபவ அறிவு அதிகமா இருக்கும். எதா இருந்தாலும் எளிமையா கத்துப்பாங்க, நல்ல சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மை ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அது 5ஆம் பாவகம் நல்லா பலமா இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். அதே போல பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, லாட்டரி, ரேஸ், பங்கு பரிவர்த்தனை இதன் மூலமா வரக்கூடிய வருமானம் அந்த ஜாதகருக்கு உண்டா, அல்லது இதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்குமா, ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமா, உழைப்பில்லாம வரக்கூடிய வருமானம் அது 5ஆம் பாவம் தான். நல்லா சொகுசா
நிம்மதியான ஒரு சூழ்நிலையில உழைப்பே இல்லாம வருமானம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் 5ஆம் பாவகம். குறிப்பா பார்த்தோம்னா 4க்கு இது 2ஆம் இடமா வரும். வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில வருமானம், இதெல்லாம் வாடகைக்கு விட்டு உழைப்பு இல்லாம ஒரு வருமானத்தை ஈர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து இந்த 5ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அடுத்தது ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவத்தை வச்சு அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, பூர்வீக சொத்து உண்டா இல்லையா, பூர்வீகத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குமா நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்குமா, இதை வந்து 5ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அடுத்தது பாரம்பரிய தொழில், அரசியல் தாக்கம், நிர்வாக திறமை, அந்த ஜாதகருக்கு நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ஜாதகருடைய உல்லாசம் எப்படி இருக்கும், ஜாதகருடைய பூர்வீகத்துல ஜாதகருக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்குமா, ஜாதகர் பூர்வீகத்திலே இருப்பாரா அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவாரா, இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது வந்து இந்த 5ஆம் பாவகம் தான். 5ஆம் பாவகம் அப்படின்னாலே அந்த ஆன்ம சக்தி, ஒரு உள்ளுணர்வு, ஜாதகருடைய அந்த உள்ளுணர்வு, அந்த ஆத்ம பலம் எப்படி இருக்கும், ஜாதகர் எடுக்கிற முயற்சிகள் வெற்றியில போய் முடியுமா முடியாதா, ஜாதகருடைய முயற்சி எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி ஆராயக்கூடிய இடம் தான் இந்த 5ஆம் பாவகம். எனவே 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகத்துல மறுக்க முடியாத இடம். 12 பாவகத்தையும் மறுக்க முடியாது. அதுல 5ஆம் பாவகம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. அடுத்த ஜெனரேஷனை குறிக்கக்கூடியது, வம்ச விருத்தியை குறிக்கக்கூடிய இடம். இந்த 5ஆம் பாவகம் தான் வாழையடி வாழையாக வளரக்கூடிய இடம். 5ஆம் பாவகம் ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிட்டுனாக்கா அவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல தாமதம் வந்துடும், புத்திர பேர்ல தடை வந்துடும், அல்லது பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களால மன உளைச்சலும் வருத்தங்களும் அவர்களால செலவுகள் தான் அதிகமா இருக்கும். எனவே 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்முடைய வருங்கால தலைமுறையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால 5ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்துல ரொம்ப பலமா இருக்கணும், குறைந்தபட்ச பலத்திலேயாச்சும் இருக்கணும். இது வந்து 5ஆம் பாவகம் பற்றிய ஒரு ஆதிபத்திய விசேஷங்களை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணோம். இப்போ அடுத்தது 5ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருந்தா யோகம், எங்க இருக்கிறது அவயோகம், எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத இப்ப கிளாரிட்டியா பார்க்கலாம். முதலாவதா 5ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா எப்படி இருக்கும். பொதுவா அந்த 5ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தா அந்த ஜாதகர் வந்து அதிர்ஷ்டம் நிரம்பியவராக இருப்பார், நல்ல அதிர்ஷ்டசாலி, நினைச்சதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும், பிறருடைய ஆதரவு இருக்கும், பிறருடைய ஒத்துழைப்பு இருக்கும், மன மகிழ்ச்சி நிறைந்தவரா இருப்பாரு. எங்க போனாலும் இவருக்கு ஏதாச்சும் ஒரு உதவி கிடைச்சிடும், முகம் தெரியாதவருடைய உதவியும் கிடைக்கும், சொந்த மதத்துடைய உதவியும் கிடைக்கும், பூர்வீக சொத்தால ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு, காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகருக்கு நாட்டம் அதிகமா இருக்கும், காதல் கைகூடக்கூடிய யோகமும் அந்த ஜாதகருக்கு உண்டு. ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் உண்டு. இசையில நாட்டம் இருக்கும், கலைத்துறை மேல ஒரு ஆர்வம் ஜாதகருக்கு டெஃபினட்டா இருக்கும். இலக்கியம், இசை, கலைத்துறை இது சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈர்ப்புடையவரா அந்த ஜாதகர் இருப்பாரு. அதே போல கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள், பஞ்சமாதிபதி லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும். அதனால இவங்க எந்த விஷயத்துல இறங்கினாலும் எப்படியாச்சும் வெற்றி அடைஞ்சிருவாங்க, பெருசா தடை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. பஞ்சமாதிபதி லக்னத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல உல்லாசம் நிறைந்தவர்கள், மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, எதிர்காலத்தை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்பட மாட்டாங்க. இந்த நிமிஷம் இந்த நொடி நாங்க நிம்மதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், இந்த உல்லாச பேர்வழிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். இவருடைய பிள்ளைகள் மேல இவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு சின்னதா ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டாலும் இவங்களால தாங்கிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு அதிக செல்லம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பூர்வீகத்திலேயே வசிக்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு உண்டு. பஞ்சமாதிபதி லக்னத்துல இருக்கிறவங்க கலைநயம் மிக்கவர்களா இருப்பாங்க, எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்களா இருப்பாங்க, நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க, நல்ல பெயர் இருக்கும் இவங்களுக்கு, நல்ல புகழ் இருக்கும் இவங்களுக்கு, நிறைந்த செல்வம் இருக்கும். இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க வந்து இந்த பஞ்சமாதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க தான். பொதுவா சொல்லணும்னா ஜாதகர் அதிர்ஷ்டத்தை செய்தவர், புண்ணியத்தை செய்தவர். 5ஆம் பாவகத்துல பாவகிரகங்கள் இல்லாம இருந்து 5ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா இவங்களை போல கொடுத்து வச்சவங்க யாருமே இருக்க முடியாது. மகிழ்ச்சி, நிம்மதி, நினைச்சதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் பஞ்சமாதிபதி லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். அடுத்தது பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன். பொதுவா பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்த்துரும், நல்ல பணம், நல்ல பெயர் புகழ், நல்ல செல்வாக்கு இதெல்லாம் உண்டு, அரசியல் தாக்கம் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில சிறப்பாக முன்னேறக்கூடிய ஆற்றல் உண்டு, குடும்ப வாழ்க்கையில நாட்டம் அதிகமா இருக்கும், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் அமையும், குடும்பத்துடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா கிடைக்கும், கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க, கௌரவத்தை மட்டும் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, கௌரவத்துக்காக எதையும் இழக்கிறதுக்கு துணியக்கூடியவர்களா இருப்பாங்க, நல்ல செல்வாக்கு உடையவர்கள். இவங்க சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு இவங்களை சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. உழைப்பில்லாம வரக்கூடிய வருமானத்தை பெறக்கூடியவர்கள் இவங்க தான். வந்து பூர்வீக சொத்து மூலமா நிறைய ஆதாயத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க, நிறைய பூர்வீக சொத்து இருக்கும், அதன் மூலமா நல்ல லாபத்தை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க, விவசாயம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, நிறைய நிலபுலங்களை வச்சுட்டு விவசாயம் செய்யறது, லாட்டரி, ரேஸ், பங்கு பரிவர்த்தனை மூலமா லாபத்தை ஈட்டக்கூடியவர்கள். இதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய யோகம் உண்டு. வெறுமனே பஞ்சமாதிபதி 2ல இருக்காரு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு போய் மாட்டிக்க கூடாது. பஞ்சமாதிபதி 2ல இருந்தாலும் யோக தசைகள் நடக்கணும், உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய தசைகள் நடக்கணும். அப்படி நடந்தாதான் உங்களுக்கு அது லாட்டரி, ரேஸ், பங்கு பரிவர்த்தனை மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பொதுவா பார்த்தனா பஞ்சமாதிபதி 2ல இருந்தா
லாட்டரி, ரேஸ், பங்கு பரிவர்த்தனை இது மூலமா ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. அதே போல பூர்வீக தொழிலை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த பூர்வீக தொழில் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும். மேலும் தன்னுடைய சுய புத்தியை கொண்டு வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல புத்தி தெளிவு இருக்கும். பொருளாதார நோக்கத்தோட சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கலை, இசை, இலக்கியம் இதன் மூலமாக பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா இசை மேல ஒரு நாட்டம் இருக்கும். நல்ல பாடல் ஆசிரியரா இருப்பாங்க. நல்ல பாட்டெல்லாம் பாடுவாங்க. குரல் வளம் நல்லா இருக்கும். ஜோதிட ஆராய்ச்சி உடையவர்களா இருப்பாங்க. சாஸ்திரத்து மேல இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த பஞ்சமாதிபதி 2ல இருக்கிறவங்க முக்காவாசி பேர் பார்த்தோன்னா ஜோதிடர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. பூர்வீக சொத்தால ஆதாயம் அடையக்கூடியவர்கள். கலை நயம் மிக்க பேச்சு இவங்களோட வார்த்தையிலிருந்து வரும். இவங்களெல்லாம் பேச்செல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஆன்மீகம் கலந்த பேச்சு, கலைநயம் மிக்க பேச்சு, அல்ல தமிழ அழகா உச்சரிப்பாங்க. இவங்க பேசுற ஸ்டைலே ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கிறவங்க அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம். இதெல்லாம் பஞ்சமாதிபதி 2ஆம் ஸ்தானமாகிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பொது பலன்கள். அடுத்தது பஞ்சமாதிபதியாகிய 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல பஞ்சமாதிபதி இருந்தா தன்னுடைய சொந்த முயற்சியால வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் போய் உதவின்னு கேட்டு நிக்க மாட்டாங்க. சுய முயற்சியால முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள். இடமாற்றம் அடைந்து நல்ல பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பூர்வீகத்தை விட்டு ஒரு முறை இடமாற்றம் அடைவாங்க. அதன் பிறகு இவர்களுக்கு நல்ல ஏற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும். அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சமாதிபதி 3ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா தொடர் முயற்சி உடையவர்களா இருப்பாங்க. முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். இவங்க எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலும் அதுல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நல்ல பெயரை பெற்றவர்களா இருப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அனுசரிச்சு செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். அது மட்டும் இல்லாம இளைய சகோதர சகோதரிகள் மேல ஒரு பாசமுடையவர்கள். இளைய சகோதர சகோதரிகள் ஒரு உன்னதமான நிலையில இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இளைய சகோதர சகோதரிகள் உயர்ந்த பதவியை வகிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்தது இவங்க ஏதாச்சும் ஒப்பந்தங்கள் போடுறாங்கன்னா அந்த ஒப்பந்தத்துல வெற்றி உண்டாகும். அதே போல இவர்களுக்கு இந்த காம எண்ணங்கள் சற்று அதிகமா இருக்கும். பாலுணர்ச்சி சற்று இவர்களுக்கு அதிகமா இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. அதேபோல மதம் சார்ந்த சிறு பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பிள்ளைகளுடைய ஆதரவு இவர்களுக்கு உண்டு. பிள்ளைகளால ஆதாயம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. பிள்ளைகள் மூலமாக நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும். எழுத்து துறையில மேன்மை, கலைநய மிக்க எழுத்து இவங்க கிட்ட இருக்கும். நல்லா அழகா எழுதுவாங்க. எழுத்து துறை மூலமா வருமானத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல கவிதை, நல்ல கதை, நல்ல புத்தகம் இதெல்லாம் எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இந்த பஞ்சமாதிபதி 3ல இருக்கிறவங்களாம். இவங்களுடைய எழுத்துக்கு எப்போதும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இவங்க முகமே தெரியலனாலும் இவர்களுக்கு இந்த எழுத்து மூலமாகவே ஒரு நிறைய ஒரு ரசிகர் வட்டத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை தரும். இவங்க கையால ஒரு விஷயத்தை தொடங்குறோம்னாக்கா அது அபாரமான வெற்றியை கொடுக்கும். நல்ல கைராசியான மனிதர், தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பஞ்சமாதிபதி 3ல இருக்கிறவங்களுக்கு உண்டாகும். இவங்க கையால ஒரு புதிய விஷயத்தை தொடங்குறோம்னாக்கா அது கண்டிப்பா வெற்றி அடையும். எனவே பஞ்சமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. உபஜய ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாமதப்பட்ட புத்திர பாகியம் அமையும். ஆனா குழந்தை பாகியம்லாம் உண்டு, கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் தாமதப்பட்ட புத்திர பாகியம் அமையும். அது மட்டும் இல்லாம நல்ல கைராசி மிக்கவர்களா இருப்பாங்க. அதுதான் இந்த பஞ்சமாதிபதி 3ல இருக்கிறதுக்கான சிறப்பு பலன். அடுத்தது பஞ்சமாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன்? 5ஆம் அதிபதி 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கேந்திர ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இவர்கள நல்ல வீடு, நல்ல கலைநயமிக்க வீடு, வாகனம், பூமி, மனை இதெல்லாம் அற்புதமா அமைஞ்சிரும். கொஞ்சம் தாமதப்பட்டு அமையும், ஆனா அமைஞ்சிரும். நல்ல லட்சுமி கடாட்சத்தோட ஒரு நல்ல வீடு, நல்ல வண்டி வாகனம், சொகுசான வண்டி வாகனம், நல்ல நிலபுலங்கள், விவசாயம் செய்யக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த 5ஆம் அதிபதி 4ல இருக்கிறவங்களுக்கு உண்டாகும். விவசாயத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். உயர்கல்வி படித்தவர்களா இருப்பாங்க. தாயார் சுய சம்பாத்தியம் உடையவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாயார் நிர்வாக திறமை உடையவராக இருப்பார். குடும்பத்தை நல்ல அழகா நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் அந்த தாயாருக்கு உண்டு. பிள்ளைகளால அதிக விரயம் அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறைய விரயம் பிள்ளைகளால உருவாயிருக்கும். மேலும் பிள்ளைகள் நல்ல செலவாளிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் நீங்க வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்தை விரயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்களா இருப்பாங்க. பூர்வீகத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வசிக்க முடியாது. வெளியிடம் சென்று பெயர் புகழை சம்பாதித்து பிறகு பூர்வீகத்துக்கு திரும்புவாங்க. பூர்வீகத்திலே இருந்தா பூர்வீகத்துல சில வில்லங்கம், குழப்பம், பங்காளி சண்டை இதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல ஆசிரியர் துறை, பிறருக்கு வழிகாட்டக்கூடிய துறை இதுல எல்லாம் இவங்க ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. அதே போல இந்த பஞ்சமாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா கௌரவத்துக்காக நிறைய செலவு செய்வாங்க. கையில இருக்கிற பணத்தெல்லாம் சுய கௌரவத்துக்காக செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. அந்த சிந்தனையாச்சும் கொடுத்துரும். கோவில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், அல்லது கும்பாபிஷேகத்துக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையாச்சும் கொடுத்துரும். பெரிய வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட இருக்கும். பெருசா வீடு கட்டணும், நல்லா
பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும், பெரிய வாகனம் வாங்கணும், சொகுசான வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இவங்க கிட்ட உண்டு. உடைய சுய முயற்சியால எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா அது காலப்போக்கில் சரியாயிடும். அதே போல இவர்கள் குலதெய்வ வழிபாட்டை ப்ராப்பரா மேற்கொண்டுக்கணும். குலதெய்வ வழிபாடு இவர்களுக்கு தடைபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்ல குலதெய்வத்தை முறையாக வழிபடுறது இவங்களுக்கு ஒரு மிகுந்த ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துரும். அடுத்தது பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருந்தால் என்ன பலன்? 5ஆம் அதிபதி 5லே இருக்காரு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பஞ்சமாதிபதி 5லே இருக்கிறது ஆட்சி பெறக்கூடிய நிலையை குறிக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் நிரம்பியவர்கள். பஞ்சமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி இருந்தா நல்ல நிம்மதியான சூழ்நிலை இவங்களுக்கு அதிகமா கிடைச்சிடும். இவங்க தொட்டதெல்லாம் துலங்கும். காதல், இசை, இலக்கியம் இதுல ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி பெறுபவர்கள். பிள்ளைகள் பிறந்த பிறகு அப்படியே ஜெட் ஸ்பீட்ல அப்படியே வாழ்க்கையுடைய உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். மிக வேகமா வளர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது பிள்ளைகள் பிறந்த பிறகு இவங்களுடைய பொருளாதார நிலையில அபாரமான முன்னேற்றம் அப்படிங்கிறது உருவாகும். தெய்வத்துடைய அனுகிரகம் இவங்களுக்கு எப்போதுமே உண்டு. தெய்வீக தன்மை நிறைந்தவர்களா இருப்பாங்க. ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கும். பழமையான விஷயங்கள் மேல நாட்டம் இருக்கும். பழமையை தேடி தேடி படிக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி சாஸ்திரம், இந்த புராதனமான விஷயங்கள், புராணங்கள் இதெல்லாம் அதிகமா படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. குலதெய்வத்துடைய அருள் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். நிர்வாகத்திறன் நிரம்பியவரா இருப்பாங்க. உயர்ந்த பதவிகளுக்கு சொந்தக்காரர்கள். இந்த பஞ்சமாதிபதி 5ல இருக்கிறவங்க நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. நல்ல கௌரவ பதவி இவங்களுக்கு தேடி வரும். மதம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகமா இருக்கும். அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களா இருக்கிறது வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. அப்படி ஈடுபட்ட அரசியல்ல வெற்றி உண்டாகும். மன மகிழ்ச்சி உடையவர்கள், நல்ல பெயரு, நல்ல புகழ் இதெல்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் அற்புதமா பெறக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. இந்த பஞ்சமாதிபதி 5ல இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து நிறைய இருக்கும். பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டு. இதெல்லாம் நம்ம பஞ்சமாதிபதி 5ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சிறப்பு பலனா சொல்லலாம். இது ஒரு பொது பலன். சுபகிரகம் பாவகிரகத்தை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றம், மேலும் இந்த பஞ்சமஸ்தானத்தை தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அடுத்ததாக பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 5ஆம் அதிபதி 6க்கு போறது ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில குற்றம். நல்லது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். மனதிற்கு நிறைவை தரக்கூடிய நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வெளியூர்ல போய் புகழ் அடைவாங்க. சொந்த ஊர்ல இருக்க முடியாது, பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு உண்டாகும். வெளியூர்ல போய் புகழ், பெயர் இதெல்லாம் இவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஒரு முறை மாற்றம் செய்தால் இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல உயர்வு உண்டாகும். அது மட்டும் இல்லாம பிள்ளைகளோட விரோதம், பிள்ளைகளால தொல்லை, குழந்தை பாகியத்துல தடை, தாமதம் இதெல்லாம் இந்த 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு தான். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில வருத்தங்கள் ஒரு முறை நீங்க வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. பூர்வீக சொத்துல வில்லங்கம், பங்காளி பிரச்சனை இதெல்லாம் இந்த 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு உண்டாகும். இவங்க நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு சில தாமத அமைப்புகளை இது காமிக்குது. பஞ்சமாதிபதி 6ல இருந்தா முயற்சி தடை இருக்கும். நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியாது. இவங்க ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறப்பதான் ஏதாச்சும் ஒரு தடை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இவங்களை தேடி வரும். கௌரவத்துக்காக கடன் வாங்கி கடன் பிரச்சனையில மாற்றவங்களும் இவங்க தான். 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்க தான் கௌரவத்துக்காக கடன் வாங்கி கடன் பிரச்சனை போய் மாட்டிப்பாங்க. தேவையில்லாத பகை உருவாகுவது இந்த 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு தான். தேவையில்லாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல போய் மூக்க நுழைச்சி தேவையில்லாத பகையை இவங்க மேல இழுத்து போட்டுப்பாங்க. தாத்தா, தந்தை வழி உறவு இதுல ஏதாச்சும் சிக்கல் நீங்க வாய்ப்பு உண்டு. காதல் விஷயங்கள்ல சில மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை அல்லது காதல் விஷயங்கள் சார்ந்த வகையில சில பிரச்சனைகள், காதல் உறவுல சில சிக்கல் இதெல்லாம் நீங்க வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் இவங்க கவனமா இருக்கணும். அடுத்த பஞ்சமாதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். இவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டோம்னாக்கா எல்லாமே இருக்கு சார், ஆனா மனசுல ஒரு நிம்மதி இல்ல, எதையும் அனுபவிக்கிறதுக்கே பிடிக்கல, ஒரு மாதிரி சலிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு உருவாகலாம். புத்தி தெளிவு இல்லாத நிலை, ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாது. குழப்பத்திலேயே அடிக்கடி மாட்டிப்பாங்க. குழப்பத்திலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. இதெல்லாம் 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு தான். எனவே இவங்க சொந்த ஊர்ல இருக்கிறத காட்டிலும் வெளியூர் போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். அதே மாதிரி பிள்ளைகளை பிரிந்து இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்னா பிள்ளைகளை வெளியூர்ல போய் படிக்க வைக்கிறது, பிள்ளைகளை விட்டு பிரிந்து சற்று தூரமா இருந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். இவர்களுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் நல்ல நிலை, அந்த உறவு நிலையில எந்த விரிசலும் இல்லாம இருக்கும். எனவே 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறது ஒரு வகையில நல்லது. உத்தியோகத்துக்கு ஒரு சிறந்த ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஆனால் உத்தியோகத்துக்காக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. பூர்வீகத்தை விட்டு வெளியேறினா இவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும்.
அடுத்தது பஞ்சமாதிபதியாகிய 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்துல பஞ்சமாதிபதி. இந்த அமைப்பு கொஞ்சம் டிஃபரெண்டான அமைப்பு. ஃபர்ஸ்ட் காதல் திருமணம் நடக்கிறவங்களுக்கு ஒரு 90% பேருக்கு வந்து பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்துலயே 7ஆம் அதிபதி பஞ்சமஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். 90% அல்லது 5-7க்கு அதிபதியாகிய அந்த ஸ்தான அதிபதிகள் ஏதோ ஒரு ஸ்தானத்துல ஒன்னா இணைஞ்சிருப்பாங்க அல்லது சமசப்தம பார்வையால பார்த்து தொடர்பு கொண்டிருப்பாங்க. எனவே 5-7 தொடர்பு இல்லாம காதல் திருமணம் மேக்சிமம் நடக்காது. எனவே 5ஆம் அதிபதி 7ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா காதல் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனதுக்கு பிடித்தவர்களை திருமணம் செய்வாங்க இவங்கெல்லாம். அதே போல திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணையை மனதார காதலிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் வாழ்க்கை துணையை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் ஜாதகருடைய வாழ்க்கை துணை கலை சிந்தனை மிக்கவரா இருப்பார். நல்ல கலை சிந்தனை இருக்கும், நிர்வாகத்திறனுடையவரா இருப்பாரு, குடும்பத்தை அழகா நிர்வகிக்க கூடியவரா இருப்பாரு, இசை விரும்பியாக இருப்பாரு. அதாவது ஜாதகருடைய வாழ்க்கை துணை இசையில நாட்டம் இருக்கும், அவங்களுக்கு கலை சிந்தனை இருக்கும், கலைத்துறையில வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உண்டு, நல்ல நிர்வாகி, குடும்பத்தை நல்லா நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, நல்ல பக்தி உடையவரா இருப்பாங்க, தெய்வீக பக்தி நிறைந்தவரா இருப்பாங்க. ஜாதகருடைய பிள்ளைகள் பயண விரும்பிகளாக இருப்பாங்க, அதிகமான பயணத்தை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் ஜாதகருக்கு வந்து திருமண வாழ்க்கையில ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி இதெல்லாம் சிறப்பா இருக்கும். 5ஆம் அதிபதி சுபகிரகமாக இருந்தா ரொம்ப நல்லது. சுபகிரகமா இருந்து 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை தொடர்பு பெற்றிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. பாவ கிரகமா இருந்தா அந்த பலன்களை ஒரு சில மாற்றம் ஏற்றத்தாழ்வுகள்லாம் உண்டாகும். சனி, செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கு. பஞ்சமாதிபதியா வந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருந்தா வாழ்க்கை துணை வந்து கோபகாரங்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணையுடைய உறவுல ஒரு மாதிரி சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். மன நிம்மதி கெடக்கூடிய அமைப்பை உருவாக்கும். இதுவே சுபகிரகமா இருந்தா ரொம்ப நல்லது. மன மகிழ்ச்சி, மன நிம்மதி இதெல்லாம் அதிகமா கிடைக்கும். எனவே 5 கூடியவர் 7ல இருக்கிறது நல்லதுதான். மன வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரும். அது சுபகிரகமா இருந்தா ரொம்ப நல்லது. பாவகிரகமா இருந்தா அதோடைய படிநிலை சற்று குறையும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி 7ல இருக்கிறதுக்கான பொது பலன். அடுத்தது பஞ்சமாதிபதி 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5 கூடியவர் 8க்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இது வந்து காதல் உறவுல ஒரு மாதிரி கசப்பான நினைவுகளை கொடுத்துருது. 5ஆம் அதிபதி 8ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா மன நிம்மதி கிடக்கூடிய அமைப்பு இருக்கும். மன மகிழ்ச்சி இல்லாதவர்களா இருப்பாங்க. ஜாதகர் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப தாமதப்பட்டு கிடைக்கும் அல்லது கிடைக்காத நிலை இதுல இருக்கும். இவங்க ஆசைப்பட்டது அப்படியே வெறுத்துருவாங்க. அதன் பிறகு அந்த விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. காதல் கைகூடுறதுக்கு நிறைய சிரமப்படணும். காதல் பிரச்சனை நிறைய வரும். காதலால சில மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு உண்டாகலாம். புத்திர தடை அப்படிங்கிற பேர்ல தாமதப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது உருவாக வாய்ப்பு உண்டு. புத்திர தாமதம் உருவாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி மனக்கவலை அந்த ஜாதகருக்கு அதிகமா இருக்கும். பிள்ளைகள் இருந்தாலும் பெரிய அளவுல அவங்களால ஒரு நல்ல பயன் அப்படிங்கிறது இருக்காது. 5 கூடியவர் 8க்கு போயிட்டா பிள்ளைகளால செலவு, பிள்ளைகளால அவமானம், பிள்ளைகளோட ஒரு போராட்ட நிலை, பிள்ளைகளோட சண்டை சச்சரவு அல்லது பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தினால அதிகமான செலவு இது போன்ற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த ஜாதகருக்கு உண்டாக வாய்ப்பு உண்டு. அதே போல பஞ்சமாதிபதி 8 தொடர்பு கொள்ளும் போது ஜாதகரும் ஜாதகருடைய பிள்ளையும் பிரிந்திருக்காங்க, அதாவது பிழைப்பிற்காக ஜாதகர் வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டாருனாக்கா பிரச்சனை கிடையாது. பிரிந்திருக்காங்கனாக்கா பிரச்சனை இல்லை. ஒன்னா இருந்தாக்கா இது போன்ற சஞ்சலங்கள் வருத்தங்களை கொடுக்குது. மேலும் இந்த பஞ்சமாதிபதி 8ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா இந்த புத்தி தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். புத்தியில ஒரு தெளிவு இருக்காது, குழப்ப நிலையிலே இருப்பாங்க. புத்தி தெளிவு இவங்களுக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பூர்வீகத்துல வில்லங்கம் இருக்கும். பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை, பயம், பதட்டம் இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா இருக்கும். குலதெய்வ வழிபாட்டுல தடை அமைப்பு இருக்கும் அல்லது குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள சில குழப்பம் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தோன்னா குலதெய்வமே அறியாத நிலை, குலதெய்வம்லாம் என்னன்னே தெரியாது, எங்களுடைய முன்னோர்கள் அதை சரியா பின்பற்றாம விட்டுட்டாங்க அப்படிங்கிறவங்கலாம் 5ஆம் அதிபதி 8ல இருப்பாங்க. அது மாதிரி ஜாதகர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைந்தவரா இருப்பாரு. நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியாது. முயற்சி தடை அதிகமா இருக்கும். மனசுல ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு குறைவா இருக்கும். அதே சமயத்துல ஜாதகர் இடமாற்றம் அடைஞ்சிட்டாருன்னா இந்த பலன்லாம் அப்படியே மாறுபட்டுரும். பூர்வீகத்தை விட்டு ஒன்ஸ் வெளியேறிட்டாருன்னா நல்ல பெயர் புகழை சம்பாதிச்சிருவாரு. இடமாறி பெயர் புகழ் அடையக்கூடிய ஆற்றல் இந்த 5ஆம் அதிபதி 8ல இருக்கிறவங்களுக்கு தான். வெளிநாடு தொடர்பான ஆதாயம், இவங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னா நல்ல பெரும் பணத்தோட திரும்ப வருவாங்க. திடீர் அதிர்ஷ்டம், எல்ஐசி, ஒரு வருத்தத்திற்கு பிறகு வரக்கூடிய பொருளாதாரம், இதுல எல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இதெல்லாம் 5ஆம் அதிபதி 8ல இருக்கிறதுக்கான பொது பலன். அடுத்து பஞ்சமாதிபதியாக 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெருங்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் ஸ்தானம் பாகிய ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 2வது மிக முக்கியமான ஸ்தானம். 2 அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதிகள் இணைஞ்சிருந்தாலோ அல்லது 5ஆம் அதிபதி 9 9ஆம் அதிபதி 5 தொடர்பு பெற்றா ரொம்ப பெரிய யோகசாலின்னு அர்த்தம். ஜாதகர் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஜாதகருக்கு உயர்ந்த சிந்தனை இருக்கும். 5ஆம் அதிபதி 9 தொடர்பு கொண்டுட்டாலே, 5ஆம் அதிபதி 9ல போய் அமர்ந்துட்டாலே ஜாதகருக்கு உயர்ந்த சிந்தனை வந்துடும். பெரிய பதவி மேல ஆசை வந்துடும்.
மன மகிழ்ச்சி நிறைந்தவரா இருப்பாரு. ஆன்மீகத்துல அதிக நாட்டத்தை கொடுத்துரும். குலதெய்வ வழிபாட ரொம்ப அற்புதமா மேற்கொள்வாங்க. குலதெய்வ கோவில சீரமைப்பு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. குலதெய்வத்துக்காக எதையும் இலக்க துணியக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த பஞ்சமாதிபதி 9ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா பூர்வீகத்துல ஒரு நல்ல பெயர் இருக்கும். நல்ல பாரம்பரியமிக்க குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும். கோவில் கட்டுறது, தர்ம ஸ்தாபனங்கள் நடத்துறது, தான தர்மங்கள் அதிகமா செய்யறது, இதெல்லாம் 5ஆம் அதிபதி 9 தொடர்பு கொள்றவங்க தான். 5 கூடிய 9ல இருந்தா புத்தி தெளிவு ரொம்ப அற்புதமா இருக்கும். புத்தியை கொண்டு உயர்ந்த இடத்தை பிடிப்பாங்க. நல்ல குறிக்கோள் நிறைந்தவரா இருப்பாங்க. சமுதாயத்துல இவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். நல்ல செல்வ செழிப்பை உடையவரா இருப்பாங்க. நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். இவங்க தொட்டதெல்லாம் துலங்கும். இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது உடனே கிடைச்சிடும். நினைத்ததை அடையக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதகருக்கு உண்டு. பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டு. குழந்தை பிறந்த பிறகு இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியா இருக்கும். நல்ல புத்திரர்களும் பிறப்பாங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளால பெயர் புகழ் இதெல்லாம் அதிகரிக்கும். உயர்கல்வி பெற்றவராக இருப்பாரு. ஜாதகர் நல்ல உயர்கல்வியை பெற்றவரா இருப்பாரு. நல்ல பெரிய மனிதர்களுடைய தொடர்பை பெற்றவரா இருப்பாரு. ஆன்மீகத்துல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கும். அடிக்கடி கோவில் கோலம் சென்று வரக்கூடியவரா இருப்பாரு. அதே போல ஆன்மீகத்துல பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவரா இருப்பாரு. ஜோதிட தேடல் நிறைந்தவரா இருப்பாரு. ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகருக்கு நாட்டம் அதிகமா இருக்கும். தந்தை வழி ஆதரவு சிறப்பா ஜாதகருக்கு இருக்கும். மேலும் கோயில் கட்டுறது, நல்ல காரியங்கள் செய்யறது, இதுல எல்லாம் அதிகமா ஈடுபடக்கூடியவரா இருப்பாரு. தர்ம சிந்தனை நிரம்பியவர். சிம்பிளா சொல்லணும்னா 5ஆம் அதிபதி 9ல இருந்தா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா பஞ்சமாதிபதி பாகிய ஸ்தானத்தை தொடர்பு பெற்றால் கிடைக்கக்கூடிய சுப பலன்கள். இந்த பஞ்சமாதிபதி சுப கிரகமா இருந்து 9ஆம் ஸ்தானத்தை தொடர்பு பெற்றார்னா ரொம்ப நல்லது. பாவ கிரகமா இருந்தா இப்ப நான் சொன்ன பலன்கள்ல இந்த படிநிலையில சில மாற்றங்கள் இருக்கும். அடுத்தது பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த 10ஆம் இடத்தை பஞ்சமாதிபதி தொடர்பு பெற்றால் இவங்களும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இவங்களுக்கும் மிகப்பெரிய அற்புதமான ராஜயோகம் அப்படிங்கிறது அமையுது. ஜாதகர் கலைத்துறையில நாட்டமுடையவரா இருப்பாரு. அதன் வழி ஆதாயத்தை பெறக்கூடியவரா இருப்பாரு. கலை, இலக்கியம், இசை, நடனம், நாட்டியம், நாடகம், நடிப்பு, இந்த துறை மூலமாக ஜாதகருக்கு ஆதாயம் வரும். இந்த துறை மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஜாதகருக்கு. அதே போல பூர்வீக தொழிலை செய்யக்கூடியவரா இருப்பாரு. ஒரு சிலருக்கு பூர்வீகத்துல தந்தை செய்த தொழில அப்படியே தொடர்ச்சியா இவங்களும் செய்வாங்க. நல்ல உயர்ந்த பதவி இவங்களுக்கு உண்டு. உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய யோகம் படைத்தவரா இருப்பாங்க. பூர்வ புண்ணிய பலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமா கிடைக்கும். நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. புத்திர பாக்கியம் ரொம்ப அற்புதமா உண்டு. அரசு துறையில பணிபுரியக்கூடியவர்களா இருப்பாங்க. அரசு மூலமாக ஆதாயம் உண்டு. உயர் பதவிகளுக்கு செல்லக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. ஆன்மீகம் மற்றும் தான தர்மத்துல இவர்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டவங்க எல்லாம் பார்த்தோன்னா சமூக சேவை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. NGO போன்ற அறக்கட்டளைகளை நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. சமுதாயத்திலே உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். நல்ல செல்வாக்கு இருக்கும். நல்ல செல்வாக்கு, சொல்வாக்கு இதெல்லாம் சிறப்பா இருக்கும். நல்ல செல்வ செழிப்பு மிக்கவர்களா இருப்பாங்க. மொத்தத்துல எல்லா வகையிலும் சிறப்பான அமைப்பை இந்த 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துரும். இது ஒரு அற்புதமான ராஜயோக அமைப்பு. எனவே 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றது யோகம் தான். இது ஒரு நல்ல பலனையே கொடுக்கும். ஜாதகருக்கு ஒரு உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த முன்னேற்றத்தையும் கொடுத்துரும். அடுத்தது 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 5 கூடியவர் 11ல இருந்தா ஜாதகர் நல்ல வருமானம் உடையவரா இருப்பார். நல்ல தனலாபம் கிடைக்கும். நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகருக்கு உண்டு. நிலையான வருமானத்தை பெறக்கூடியவரா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நல்ல புத்திரர்கள் பிறப்பாங்க. பிள்ளைகளால லாபம் உண்டாகும். காதல் திருமணம் இவர்களுக்கும் கைகூடி வரும். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாக்கா காதல் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் உண்டு. அரசு வழியில ஆதாயம் உண்டாகும். கல்வி மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். இவங்க படிச்ச கல்வி, அதாவது தான் கற்ற கல்வி மூலமாக நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய புத்தியை கொண்டு முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படும். லாபத்தை ஈற்றுதல வல்லவர்களா இருப்பாங்க. தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை உடையவர்கள். அது மட்டும் இல்லாம பூர்வீகம் மற்றும் பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இவர்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள், உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களுடைய தொடர்பு மூலமா இவங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ஜாதகர் நல்ல மதிக்கத்தக்க தோரணையோட நல்ல மதிக்கத்தக்க இடத்துல இருப்பாரு. மேலும் இவங்களுக்கு மன அமைதி அதிகமா கிடைக்கும். மனசுல ஒரு நிம்மதி, குடும்பத்துல ஒரு நிம்மதி, இதெல்லாம் 5ஆம் அதிபதி 11ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முறையில கிடைச்சிடும். குறிப்பா சொல்லணும்னா புத்தி சாதுரியம் மிக்கவர்கள், எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். ஏன்னா 11ஆம் இடமும் ஒரு உபஜய ஸ்தானம் தான். அதுல பஞ்சமாதிபதி தொடர்பு கொள்ளும் போது இவங்க சிந்தனை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதே போல இந்த பங்கு பரிவர்த்தனை, லாட்டரி, ரேஸ் இதுல எல்லாம் நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும். பிளஸ் மற்ற பிளானட்டரி பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணும். அதோட யோக தசை நடந்துச்சுன்னா அதுல நீங்க ஈடுபட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த லாட்டரி,
லாட்டரி ரேஸ் பங்கு பரிவர்த்தனையில மிகப்பெரிய லாபத்தை ஈட்டலாம். வெறுமனே 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணிருக்காரு, நான் வந்து லாட்டரி ரேஸ்னு இறங்க போறேன் அப்படின்னாக்கா அது கவுத்து விட்டுரும். உங்களுக்கு யோக தசை நடக்கணும், 5ஆம் பாவாதிபதியோ அல்லது 11ஆம் பாவாதிபதியோ திசை நடத்தி அவங்க வந்து பாவகிரகத்துடைய தொடர்பு இல்லாம உங்களுக்கு ஃபியூரா கொடுக்குற ஒரு சூழ்நிலையில இருந்தா அந்த யோகம் உங்களுக்கு கைகூடி வரும். இல்லைன்னா லாட்டரி ரேஸ் பங்கு பரிவர்த்தனை பக்கம் தலை வச்சு கொடுக்க கூடாது. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 11ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்தது 5ஆம் அதிபதி 12ஆம் ஸ்தானத்துல இருந்தா என்ன பலன்? 12ஆம் இடம் ரொம்ப விசேஷமான இடம். அயன சயன போகஸ்தானம், ஒரு மறைவு ஸ்தானமா சொல்லப்பட்டிருக்கு. காலச்சக்கரத்துக்கே 12ஆம் வீடு குருவோட வீடு தான். இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குருவோட வீடு தான் 12ஆம் இடம். பொதுவா அந்த 5ஆம் அதிபதி 12க்கு போனாக்கா ஜாதகருக்கு பெருசா எதுலையுமே நாட்டமே இருக்காது. ஆன்மீக நாட்டம் மட்டும் அதிகமா இருக்கும். எதுலையும் பற்று இல்லாத, உலக விஷயங்கள்ல நாட்டம் இல்லாத ஒரு அமைப்பை 5ஆம் அதிபதி 12க்கு போனா கொடுத்துருது. எதுலையும் பற்று இல்லாத நிலை. அதே சமயத்துல ஜாதகர் நல்ல வைராக்கியம் நிறைந்தவரா இருப்பாரு, வைராகி குணத்தை உடையவரா இருப்பாரு, தத்துவ ஞானியா இருப்பாரு, நல்ல ஞான மார்க்கமா பேசக்கூடியவர், தத்துவமா நிறைய பேசுவாரு, பழைய புராதன நூல்களை படிக்கக்கூடியவரா இருப்பாரு. அதே போல வந்து திருமணமான ஆகியிருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு எல்லாம் சில குழந்தை பாக்கியத்துல சில தடை தாமதம் ஏற்படுது. தாமதப்பட்ட புத்திர பாக்கியம் கிடைக்குது. மேலும் குழந்தை பாக்கியத்துக்கு அதிகமா செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அது மாதிரி 5ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைகளால அதிகமான செலவை மேற்கொள்றாங்க. பூர்வீக சொத்துல சில இழப்பு, பூர்வீக சொத்துல சில பிரச்சனை, பூர்வீகத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் வந்து 5ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆகுது. அதே போல கலைத்துறையில ஈடுபடுறேன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற பணத்தெல்லாம் இழக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 12 தொடர்பு கொண்டவங்க தான். மன அமைதி உங்களுக்கு குறைவா தான் கிடைக்கும். மன அமைதியை தேடி தான் இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். மனசுல அடியாளம் புரியாத கவலை, வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால எதுவுமே வேணாலும் உதறி தள்ளிட்டு மன அமைதியை நோக்கி பயணிப்பாங்க. காதல் தோல்வி அடைந்தவர்களா இருக்கிறது வாய்ப்பு உண்டு. காதல் தோல்வியால மனசுல அடையாளம் புரியாத பயம், கவலை இதெல்லாம் உருவாக வாய்ப்பு உண்டு. மேலும் ஷேர் மார்க்கெட், பங்கு பரிவர்த்தனை இது சார்ந்த விஷயங்களை இவங்க ஈடுபடவே கூடாது. அதுல எல்லாம் ஈடுபட்டா ஒரு மாதிரி நஷ்ட அமைப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி குலதெய்வத்தை இவங்க இருக்காம புடிச்சுக்கணும். குலதெய்வ வழிபாடுலாம் இவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குலதெய்வத்துடைய அருள் இவர்களுக்கு சற்று குறைவா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது குலதெய்வத்துல தடை அமைப்பு உருவாகலாம். அல்லது குலதெய்வம்னே என்னன்னு தெரியாம கூட இருக்கலாம். எனவே குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு குலதெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் வந்து பஞ்சமாதிபதி 12ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன்.